த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம நொங்கு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது குயிக்கா செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்யறது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாம இன்ஸ்டன்ட்டா பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். 2 கப் பால், தண்ணி விடாம காய்ச்சின திக்கான பால் எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். 1/2 கப் சர்க்கரை, பாதாம் தேவையான அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 5 நொங்கு எடுத்துக்கலாம். இந்த நொங்கு வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால இந்த மாதிரி நம்ம வந்து பாயாசம் அதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் நொங்குல இருந்து தோல்லாம் உரிச்சு வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அடிச்சிடலாம். ஒரு நொங்கை நான் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீதம் இருக்கிற எல்லா நொங்கையுமே மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பாலை வந்து சூடு பண்ணிடலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அந்த சர்க்கரை கரையட்டும், அது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை உடனே கரைஞ்சிடும், அதனால் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துட்டு 1 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாலை வந்து நம்ம கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போ இதை ஆறிச்சு. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த நொங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நொங்கையும் சேர்த்துடலாம். நான் 5 நொங்கில் 4 நொங்கை வந்து நான் மிக்சியில் அடிச்சுட்டேன். 1 நொங்கை மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துடலாம். உங்களுக்கு நிறைய முழுசாக நொங்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 நொங்கு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான நொங்கு பாயாசம் ரெடி. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கூலாக சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.